ஹாய். எனது தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு செய்கிற வேலை லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இன்றைக்கி பையனுக்கு ஒயிட் ரைஸும் சாம்பார் ப்ளஸ் சைடிஷ்க்கு வந்துட்டு பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுதான் எடுத்து வச்சிட்ருந்தேன். என் பையனுக்கு வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட மாட்டார். அவர் இந்த மாதிரி சாதம் குழம்பு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸ்நாக்ஸ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாஸும் கொஞ்சோண்டு வச்சு அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு எல்லாருமே செய்கிற வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறது தான். தொட்டி நிறைய பாத்திரம் இருந்தாலே பார்க்கும்போதே பக்குன்னு ஆகிடுது. அதை ஃபுல்லாத்தையும் கழுவிட்டு சிங்கை க்ளீன் பண்ணும்போது தான் அப்பாடான்னு ஒரு ஃபீல் ஆகும். சரி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் ஃப்ரீ ஆகலான்னு பார்த்தா அரிசி உளுந்து வேறு ஊற வச்சாச்சு காலையிலேயே. அதையே மறந்து போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் உளுந்து எடுத்து கழுவிட்டு இருந்தேன். நான் கருப்பு உளுந்து தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். உளுந்தை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர்லேயும் போட்டு விட்டுட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் ஓடின துணி என்னை காய போடுங்கன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு கடன்னு ஓடி போய் அந்த துணியை எடுத்து காய போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் காய போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் பாப்பாவும் வந்துட்டா. அப்புறம் அவளை அழைச்சிட்டு போயிட்டு எண்ணெய் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எண்ணெய் காலி ஆகிடுச்சி. இப்போ தான் ஆட்டி எடுத்துகிட்டு வந்தோம் நேற்று. அதை பாட்டில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 லிட்டரு, 1/2 லிட்டர், 1/4 லிட்டர் இது போல் எல்லாமே பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது தேங்காய் எண்ணெய். அடுத்தது நல்லெண்ணெய் பேக் பண்ணணும். நேற்று நிறைய கஸ்டமர் திருப்பி அனுப்பி விட்டுட்டேன். எண்ணெய் இன்னும் ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஆட்டி வச்சது தெரியலை அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் ஓரளவு பேக் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நான் கடைக்கு எடுத்துகிட்டு போய் சேலுக்கு வச்சுருவேன். இது தேங்காய் எண்ணெய். இது நம்மளே சொந்தமாக மில்லில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்தது தான். நம்மள்ட்ட சொந்தமாக மில் இருக்குது. அதனால் நாங்களே போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். தெளிஞ்சதுக்கப்புறம் பாட்டில் ஃபில் பண்ணி நாங்கள் சேலுக்கு அனுப்புவோம். இது நல்லெண்ணெய். இதுவும் எள் வாங்கி தான் ஆட்டுவோம் நாங்கள். எள் வாங்கி சொந்தமாக ஆட்டி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் கொல்லை பக்கம் போயிட்டு வயலில் இன்றைக்கி நடவு சொல்லியிருந்தாங்க. நாற்றெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பாப்பா கையில் தான் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவயலுக்கு அவளை தூக்கிட்டு போய் சனி மூலையில் 2 நாற்றை எடுத்து நட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆள்லாம் வந்தாங்க நடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக நட்டு முடிச்சிட்டாங்க. காலையில் ஆரம்பித்தாங்க. இப்போ ஈவினிங் ஆக போகுது. நட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. முடிச்சிடுவாங்க. இன்றைக்குள்ளே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவாங்க, கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அத்தை காய்கறிலாம் ஏதாச்சும் போடலாம், இடம் ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் விதை போட்டாங்க. அந்த ஆடுங்க என்ன பண்ணுது, ஒன்று கூட வைக்க மாட்டேது.